தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும் வகையில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். தமிழ் மொழியின் பெருமையை பாதுகாப்பதில் தாவேக அரசு சமரசம் செய்யாது என முதலமைச்சர் விஜய் உறுதி. புதிய ஆட்சியில் அள்ளி தருவார்கள் என எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு தாவேக அரசு கிள்ளி தருவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் விமர்சனம். விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை படிப்படியாக திமுக ஆட்சியில் உயர்த்தியது என வேளாண் துறை அமைச்சர் வினோத் குற்றச்சாட்டு. தில்லியில் அறவழியில் போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு உள்துறை மந்திரி அமித்ஷா பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று ஒரு தேர்தலில் வெற்றி பெறவில்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள காசா அமைதி திட்டத்தை நிராகரித்தது இஸ்ரேல். ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும் வகையில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பேரவையில் நிதிநடை கூட்டத்தொடர் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். அப்போது தாய் எப்படி புனிதமோ அதை போன்றே தாய் மொழியும் என்று குறிப்பிட்டார். தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர் என்றும் இந்தியாவின் நெற்றியில் இருக்கும் பொட்டுதான தமிழ் மொழி என்றும் சுட்டி காட்டினார். தமிழ் என்று சொன்னாலே ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒன்றாக வந்து நிற்கும் என்று கூறினார். தமிழ் மொழியின் பெருமையை பாதுகாப்பதில் தாவேக அரசு சமரசம் செய்யாது என்று உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும் வகையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்தார். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை திமுக, அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். இதையடுத்து முதலமைச்சர் விஜய் பேசிய போது பொதுரக நெல்லுக்கான கொள்முதல் விலை 159 ரூபாயாக அதிகரித்து குவிண்டாலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும், நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் சன்னரக நெல்லுக்கு 2750 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு தரும் ஊக்கத்தொகையுடன் சேர்த்து ஒரு டன் கரும்புக்கான ஊக்கத்தொகையாக விவசாயிக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒன்று தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமில்லை. திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. புதிய ஆட்சியில் அள்ளி தருவார்கள் என எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு தாவேக அரசு கிள்ளி தருவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் விமர்சித்து உள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பேரவையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உரையாற்றினார். அப்போது பட்ஜெட்டில் மாற்றத்தை காணவில்லை என்றும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது என்றும் கூறினார். கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம் இன்றி வாழ்ந்தார்கள் என்று தெரிவித்தார். தங்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் டென்ஷனாகத்தான் இருந்ததாகவும் தற்போது தாவேக ஆட்சியில் ரிலாக்ஸாக உள்ளதாக விமர்சித்தார். புதிய ஆட்சியில் அள்ளி தருவார்கள் என எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு கிள்ளி தருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சர் வினோத் பேசிய போது விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை படிப்படியாக திமுக அரசு உயர்த்தியது என்றும், திமுக ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல் நெல்லுக்கு 2500 ரூபாய்க்கும் கரும்பிற்கு 3500 ரூபாய் உயர்த்தி தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய பன்னீர்செல்வம், எவ்வளவு கடன் தள்ளுபடி செய்ய முடியும் என்பது தெரிந்துதான் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திமுக இடைக்கால பட்ஜெட்டில் கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுப்போம் என கூறியிருந்ததாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் 19500 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
டெல்லியில் அறவழியில் போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு உள்துறை மந்திரி அமித்ஷா பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமென மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக மத்திய அரசை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் ஆங்கில நாளேட்டில் அவர் எழுதிய கட்டுரையில் மாணவர்களின் குரலை ஒடுக்க அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். ஆணிகள் பதிக்கப்பட்ட லத்திகளால் மாணவர்கள் தாக்கப்பட்டனர் என்றும் ரப்பர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்திற்கு உள்துறை மந்திரி அமித்ஷா பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்தார். பிரதமர் மோடியின் இமேஜ் அழிந்துவிட்டது என்று கூறினார். தங்களது நடவடிக்கைகளுக்கான விளைவுகளில் இருந்து பிரதமர் மோடி, உள்துறை மந்திரி அமித்ஷா அல்லது எந்த அதிகாரியும் தப்பிக்க இந்திய இளைஞர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தங்களை தாக்குவதாக நினைத்து கொண்டு தான் தலைவராக கருதும் எடப்பாடி பழனிசாமியை தரம் தாழ்த்தி பேசி வருவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அன்றைய சூழ்நிலைக்கேற்ப அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்ததாக தெரிவித்தார். ஆனால் இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஊராட்சி மன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறியதாக தெரிவித்தார். அப்படியென்றால் மீதமுள்ள 181 தொகுதிகளில் அதிமுக தோற்றதும் அவரது தலைமையின் கீழ்தானா என்றும் விமர்சித்தார். மேலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தங்களை தாக்குவதாக நினைத்து கொண்டு தான் தலைவராக கருதும் எடப்பாடி பழனிசாமியை தரம் தாழ்த்தி பேசி வருவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள காசா அமைதி திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 15 அம்சங்களை கொண்ட காசா அமைதி திட்டத்தை வெளியிட்டார். இத்திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு கொள்கையளவில் சம்மதம் தெரிவித்து இருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், காசாவில் இருந்து இஸ்ரேல் இராணுவம் முழுமையாக வெளியேறுவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார். ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை முழுமையாக கைவிடும் வரை இஸ்ரேல் இராணுவம் எந்த பகுதியிலிருந்தும் வெளியேறாது என்றும் தெரிவித்தார். மேலும் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவது மட்டும் போதாது என்றும் அது முழுமையான நிராயுத பாணியாக்கமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ட்ரம்பின் திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சில யோசனைகள் தங்களுக்கு ஏற்றதாக இருப்பதாகவும் சிலவற்றை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார். வடுவூரில் உள்ள சமூக நீதி விடுதியில் அமைச்சர் ஆய்வு செய்தபோது மாணவர்கள் படிக்கும் அறையின் சாவி கிடைக்காததால் விடுதி காப்பாளர் பூட்டை உடைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மாணவர்கள் சமூக நீதி விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த விடுதியில் முறையாக உணவு வழங்குவதில்லை என்றும் குறைந்த அளவில் மட்டும் உணவு வழங்குவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர்கள் புகார் அளித்து உள்ளனர். புகாரின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார், மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் உணவின் தரம் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். இதன் பின்னர் விடுதியில் உள்ள கழிவறை மற்றும் மாணவர்கள் படிக்கும் அறைகளை பார்வையிட்டார். மாணவர்களிடம் ஏதேனும் குறைகள் இருந்தால் தன்னை தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என அமைச்சர் சம்பத்குமார் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து மாணவர்கள் படிக்கும் அறையின் பூட்டிற்கு சாவி இல்லாததால் விடுதி காப்பாளர் கம்பியை எடுத்து வந்து பூட்டை உடைத்த சம்பவம் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்கால் அருகே நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் ராஜசேகரன் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே மேல காசாக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் 28 அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் ராஜசேகரன் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தாம் கலந்து கொள்ளும் முதல் விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சி இது என்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். மேலும் வெற்றி தோல்வியை தாண்டி போட்டிகளில் பங்கேற்பதே விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியம் என கூறினார். இதில் பள்ளி தாளாளர் ரான்சன் தாமஸ், ஆரோக்கியராஜ், பள்ளி முதல்வர் ஜாய் தாமஸ், கூடைப்பந்து வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தற்போதைய ஆட்சியில் நல்லதும் உள்ளது கெட்டதும் உள்ளது என்று நாம் தலைவர் இயக்க நிர்வாகி நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் நாம் தலைவர் இயக்கம் சார்பில் கேரம் போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாம் தலைவர் இயக்க நிர்வாகி நாகராஜன் பரிசுகளை வழங்கினார். இதையடுத்து நாம் தலைவர் இயக்க நிர்வாகி நாகராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் தலைவர் இயக்கம் செய்து வருவதாக தெரிவித்தார். தற்போதைய ஆட்சியில் நல்லதும் உள்ளது கெட்டதும் உள்ளது என்று கூறினார். மேலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கையை குறைப்பது தங்கள் நோக்கம். ஆனால் தற்போதைய அரசு மது விற்பனையை விரிவுபடுத்த நினைப்பது தங்களுக்கு வருத்தமாக உள்ளதாக தெரிவித்தார். மீதலீடர் சார்பாக இந்த பகுதியினுடைய எங்கள் பொறுப்பாளர் சகோதரர் தியாகராஜன் கேரம் போட்டி ஒற்றையர் பிரிவு இரட்டையர் பிரிவு என்ற 2 பிரிவுகளில் 4 பரிசுகள் 8 பேருக்கு பரிசுகள் உள்ள சான்றிதழ்கள் கோப்பை எல்லாம் வழங்கினாரு. அந்த நிகழ்ச்சியில கலந்துள்ளோம். பொதுவாக வீதலீடரை பொறுத்த வரைக்கும் தொடங்கிய முதல் மாதத்துல போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா நடத்தினோம். தமிழகத்தில் இருக்க எல்லா பகுதிகளிலையும் ஊர்வலம் பேரணி அங்கங்க அதற்கான பிரசுரங்கள் வழங்குவது அதனால ஏற்பட்ட தீமைகளை சமூக நல விடுதி மாணவர்கள் தங்களது குறைகளை தெரிவிப்பதற்காக தொலைபேசி எண் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கிடாரம் கொண்டான் பகுதியில் உள்ள சமூக நல விடுதியில் அமைச்சர் சம்பத்குமார் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் சம்பத்குமார் சமூக நல விடுதியில் உள்ள நூலகம், கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து மாணவிகள் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் விடுத்தனர். இதற்கு அமைச்சர் சம்பத்குமார் கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் மோகனிடம் தெரிவித்தார். இதையடுத்து அமைச்சர் சம்பத்குமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது சமூக நல விடுதி மாணவர்கள் தங்களது குறைகளை தெரிவிப்பதற்காக தொலைபேசி எண் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் இரு மாநில மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மிக கவனமாக உள்ளதாக கூறினார். அதே நேரத்தில் நம் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதிலும் தெளிவாக உள்ளார் என தெரிவித்தார். பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்களோட கலந்து பேசி அவங்களுக்கு தேவையான என்னென்ன தேவைகள் சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டோம். அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு அதுக்குண்டான செயல்பாடுகளை செய்ய சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஆணையிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குண்டான பணிகள் தான் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியிலும் நம்ம நேரடியாக ஆய்வு செய்வதில் ஆய்வு செஞ்சு தான் அது குறைகளை நம்ம பார்த்து செய்யணுங்கிறது இருக்கக்கூடாது என்பதை முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பர் மாணவர்களே டைரெக்டாகவே அவங்களுக்கு உண்டான ஏதாவது குறைகள் இருக்குது அந்த பகுதியில் அவங்க இந்த ஹாஸ்டலில் ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். சரி செய்து தரப்படும். பணம் கொடுப்பதும் ஒன்றுதான், பதவி கொடுப்பதும் ஒன்றுதான் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக, பாஜக, அதிமுக கூட்டணி ஒன்று சேர்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தலைவர் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். மதுபான கடைகளை மூடுவோம் என்று சொன்ன தாவேக அரசாங்கம் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 5000 கோடி ரூபாய் மதுவினால் கூடுதல் வருமானம் வரும் என்று பட்ஜெட்டில் தாக்கல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், பணம் கொடுப்பதும் ஒன்றுதான், பதவி கொடுப்பதும் ஒன்றுதான் என்று தெரிவித்தார். எந்த விஷயத்தில் இந்த ஆட்சி கூடுதல் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறத ஆட்சியாளர்கள் பார்க்கணும். வறட்சியை எப்படி கையாளணும், வெள்ளங்கள் வருகிற போது எப்படி கையாளணும், மக்களினுடைய கஷ்ட சூழ்நிலையெல்லாம் எப்படி அதை போக்கணும்னு சொல்கிறதுல கைதேர்ந்த ஒரு நிபுணராக ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் பல்வேறு நிர்வாக ரீதியான உழைப்பை இந்த நாட்டிற்கு கொடுத்தவர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். தமிழகத்தின் புதிய பட்ஜெட் முந்தைய பட்ஜெட்டின் ஸ்டிக்கர் மட்டுமே என்று ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் அமைப்பின் மாநில தலைவர் அப்துல்லா விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாரில் நடைபெற்ற ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் செயற்குழு கூட்டத்துக்கு பின் மாநில தலைவர் அப்துல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது தமிழக பட்ஜெட்டில் ஹஜ் பயணத்திற்கான மானியம் 25,000 35,000 உயர்த்தப்பட்டிருப்பது முஸ்லிம்களுக்கு பயனளிக்காது என கூறினார். அதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இட ஒதுக்கீட்டை 3.5% இருந்து 5% உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தின் புதிய பட்ஜெட் முந்தைய பட்ஜெட்டின் ஸ்டிக்கர் மட்டுமே என்றும் அப்துல்லா விமர்சித்தார். இந்திய நாட்டிலே ஜனநாயக குடியுரிமை பெற்றிருக்கிற நம்முடைய திருநாட்டில் ஒரு மத சம்பந்தப்பட்ட பாடலை அனைத்து மதத்தினர்களும் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கே எதிரானது. இந்திய அரசியலமைப்புடைய சாசனத்தின் முதல் பக்கம் முகப்பு பக்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்திய இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்பு பக்கத்தின் வரி. இதை நானாக எடுத்து உங்கள்கிட்ட சொல்லல, சட்டத்தை படித்திருக்கிற நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள். தாவேக அரசு காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியதற்கு சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாராயணன் தனது நன்றியை தெரிவித்து உள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவில் சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு அவரது மலர் தூவி மரியாதை செலுத்தி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி செயலாளர் கார்த்திக் மற்றும் கவிஞர் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதன் பின்னர் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் கல்வி உதவித்தொகையும் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பெருந்தலைவர் காமராஜரை 60 வருடங்களாக ஆட்சியாளர்கள் அவரது புகழை மறைத்து விட்டார்கள் என்றும், தாவேக அரசு காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியதற்கு நன்றியை தெரிவித்தார். தற்போது ஆட்சியில் மேல்மட்டத்தில் லஞ்சம் வாங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், துறை சார்ந்த அனைத்து இடங்களிலும் லஞ்சம் கொடுப்பது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதாவது துறையை சார்ந்த லஞ்சங்களும் நின்று போச்சு. அமைச்சருக்கு தான் துறை, அந்த துறை சார்ந்ததை நிறுத்தப்பட்டிருக்கிறது. கீழே உள்ளது படிப்படியாக தான் குறையும். கீழே இருக்கின்ற அந்த லஞ்சங்கள் ஊழல்லாம் படிப்படியாக தான் குறைக்க முடியும். உடனே குறைப்பதற்கு சாத்தியமில்லை. ஏன்னா நல்ல ஊழல் கரைப்பிடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லாம் கோடியாக தான் சொல்கிறாங்க. இதில் இந்த கோடி அடித்தார்கள், இதில் இந்த கோடி அடித்தார்கள், பார்த்த கோடிகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருந்தலைவர் மட்டும்தான் இந்த ஊழலாத ஆட்சி அமைச்சு மக்களுக்காக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். கோவை அருகே சோமனூர் அரிமா சங்கத்தின் 44ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் சோமனூர் சாலையில் உள்ள சோமனூர் அரிமா சங்கத்தின் 44ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவினை சோமனூர் அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் பாரதி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து துணை மாவட்ட ஆளுநர் கோவிந்தன் மற்றும் ஆடிட்டர் முருகசாமி முன்னிலை வகித்தனர். இதில் சோமனூர் அரிமா சங்க முன்னாள் ஆளுநர் தங்கப்பழம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சோமனூர் அரிமா சங்க தலைவராக ரேவதி அவினாசி அப்பன், செயலாளராக நாச்சிமுத்து, பொருளாளராக கார்த்திகேயன் ஆகியோருக்கு பதவியேற்பு செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் தங்கப்பழம் செய்தியாளரை சந்தித்து பேசிய போது, இந்த சங்கம் 44 ஆண்டுகள் முதுமையான சங்கம் என்றும் சோமனூர் அடையாளத்தை பெற்று தந்தது என்றும் குறிப்பிட்டார். சென்ற ஆண்டு 30 லட்சம் ரூபாய் செலவில் அமரர் உறுதி வேன் வாங்கி சோமனூர் மின்மயானத்திற்கு நன்கொடையாக கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். இதில் பொறுப்பேற்று இருக்கும் அனைத்து தலைவர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பகுதி வரையிலுமே இந்த பஸ் செட்டர்கள் தான் சோமனூர் சங்கத்தினுடைய அடையாளமாக ஒரு காலத்தில் இருந்தது. அவனாசி ரோட்டில் ஆகட்டும், கருமுத்தம்பட்டி, சோமனூருக்குள்ள எல்லா பக்கமுமே பஸ் செட்டரு லைன்ஸ் கிளப் ஆஃப் சோமனூர் என்கின்ற அடையாளத்தை பெற்று தந்தது. எங்களுக்கு மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து தந்த இந்த சோமனூர் அரிமா சங்கம் என்று கூட சொல்லலாம். அதே போல நிரந்தர ஒரு கட்டடத்தை இந்த சங்கம் சொந்தமாக இந்த பகுதியிலே இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 65 சென்ட் நிலம் வைத்திருக்கிறார்கள். வருகின்ற காலகட்டத்தில் மதுராந்தகம் அருகே நடைபெற்ற பழங்குடியின தின விழாவில் தமிழக அரசுக்கு 24 அம்ச கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் உலக பழங்குடியினர் தின விழா நடைபெற்றது. மாநில தலைவர் ஆறுமுகம், காணி, பொது செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பழங்குடியினரின் பாரம்பரிய ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
கொரோனா காலத்தில் ஆதிவாசி மக்களுக்கு சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் தமிழக அரசுக்கு 24 அம்ச கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன. அதன்படி ஆகஸ்ட் 9ஆம் தேதியை அரசு பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும். பழங்குடியினருக்கு 2 நாடாளுமன்ற தனித்தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உள்ள 1% இடஒதுக்கீட்டை 10%ஆக உயர்த்த வேண்டும். காலியாக உள்ள பழங்குடியினருக்கான அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மாத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மணலி அடுத்த மாத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜூனியர்ஸ் அகாடமியைச் சேர்ந்த 9 மாணவர்கள் பல்வேறு உலக சாதனைகளை நிகழ்த்தி அசத்தினர். இதில் மணலியைச் சேர்ந்த செல்சியா என்ற பள்ளி மாணவி குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி 140 ரூபி கியூப் பயன்படுத்தி 1098 என்ற உதவி எண்ணை உருவாக்கினார். இதேபோல தருண் கிருஷ்ணா என்ற மாணவர் 5 நிமிடத்தில் 20 ரூபி கியூபுகளை சமன் செய்து 100 பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளித்தார். இவர்கள் அனைவரது சாதனைகளும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் சாதனைக்கான பதிவு சான்றிதழ், பதக்கம் உள்ளிட்டவைகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதி ராமகிருஷ்ணன், லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகி ரமணிச்சந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நம்பர் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஸ்கூலில் முக்கியமாக குட் ஹேபிட், பேட் ஹேபிட்லாம் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் எங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. டெய்லி சொல்லி தருவாங்க குட் டச், பேட் டச்லாம். க்யூப் செஞ்சால் மைண்ட் வந்து ஷார்ப்பாக ஆகும். அதனால் நான் இந்த க்யூப்பில் நான் செஞ்சேன். அதுவும் இல்லாமல் இந்த க்யூப்பில் வந்து ரொம்ப வேல்யூ நிறையவே இருக்குது. இப்போ நான் பண்ணனால எனக்கு மலேசியாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜீனியஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷமாக ஒரு அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 20 இயர்ஸ் வந்து ரெகுலர் டியூஷன் போயிட்டு இருந்தது, ஆல் சப்ஜெக்ட் டியூஷன் 12th வரைக்கும். பட் 4 இயர்ஸாக அபேகஸ், வேதிக் மேக்ஸ், மிட் பிரெயின், ரூபிக் கியூப் சொல்லிட்டு என்னோட குருஜி பாரதி ராமகிருஷ்ணன் அவர்களிடம் கற்றுக்கொண்டு திருச்செந்தூர் அருகே வாகன சோதனையின் போது காவலரை மதிக்காமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை காவல்துறையினர் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி மேலத்தெருவைச் சேர்ந்த விக்னேஷ் தனது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவருடன் ஆறுமுகநேரியிலிருந்து அடைக்கலபுரம் வழியாக திருச்செந்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று உள்ளார். தொடர்ந்து அடைக்கலபுரத்தில் ஆறுமுகநேரி காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த விக்னேஷ் வாகனத்தை நிறுத்தாததால் காவலர் ஒருவர் கையில் வைத்திருந்த லத்தியால் அவரை தாக்கியுள்ளார். இதில் விக்னேஷுக்கு முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனிருந்த நண்பர் சூர்யா விக்னேஷை ஆட்டோ மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்தார். ஆனால் அங்கு எக்ஸ்ரே இயந்திரம் பழுதாகி இருந்தது. இதனால் விக்னேஷ் திருச்செந்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் இச்சம்பவம் குறித்து ஆறுமுகநேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருளை கடத்தி வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மலேசியா நாட்டைச் சேர்ந்த ஆண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணிகள் விசாவில் தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமானத்திற்கு வந்திருந்தார். கிரீன் சேனல் வழியாக வெளியே செல்ல முயன்ற அவரை சந்தேகமடைந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவருடைய சூட்கேஸில் மறைத்து வைத்திருந்த 4 பார்சல்களிலும் 4 கிலோ 33 கிராம் ஹைட்ரோபோனிக் போதைப்பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அவரை கைது செய்து 4 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹைட்ரோபோனிக் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரிடம் சுங்க அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குரோம்பேட்டை அருகே கஞ்சாவை விற்பனை செய்த நபரையும் வாங்கிய இளைஞரையும் காவல்துறையினர் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை குரோம்பேட்டையில் இளைஞர் ஒருவர் ஒடிசாவிலிருந்து கஞ்சா வாங்கி விற்பனை செய்து வருவதாக காவல் ஆய்வாளர் சுரேஷுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பதும் ஒடிசாவிலிருந்து கஞ்சாவை வாங்கி புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட தினேஷ்குமார் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்ட இளைஞர் ஒருவர், நீ விற்பனை செய்த கஞ்சா ஈரமாக பூஞ்சை பிடித்ததாக தெரிவித்து அதை மாற்றி கொடுக்குமாறு தெரிவித்து உள்ளார். உடனே காவல்துறையினர் அறிவுரையின்படி தினேஷ்குமார் குரோம்பேட்டை MIT மேம்பாலம் அருகே வருமாறு தெரிவித்து உள்ளார். இதன்படி அங்கு காத்திருந்த காவல்துறையினர் அவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர். இதையடுத்து மொத்தம் 6 கிலோ கஞ்சாவையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தேங்காய்பட்டினத்திலிருந்து கருங்கல் பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது தாளையங்கோட்டையில் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நின்று கொண்டிருந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் இருந்து கருங்கல் பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது தாளையங்கோட்டையில் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நின்று கொண்டிருந்த கார் மீது மோதியது. இதில் காரின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்த நிலையில் காரில் இருந்த 4 பேரும் எந்தவித காயமுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பூரில் உள்ள லட்சுமி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை பெரம்பூரில் உள்ள லட்சுமி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்து தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் சில பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்தி கடனாக வேல் குத்தியும் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர். இத்திருவிழாவில் பெருமளவில் பொதுமக்கள் திரண்டதை அடுத்து பக்தர்களின் பாதுகாப்பை கருதி காவல்துறை சார்பில் 1200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தேவி தண்டு துலுக்காத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தேவிதண்டு துலுக்காத்தம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து காப்பு கட்டி நோன்பு இருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். ராஜஸ்தானில் நடைபெற்ற 42வது சப் ஜூனியர் தேசிய நீச்சல் போட்டியில் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 42வது சப் ஜூனியர் தேசிய நீச்சல் போட்டி நடைபெற்றது. இதில் மகளிர் குரூப் 2 பிரிவில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற ஓமலூரைச் சேர்ந்த திவாஸ்ரீ கேசவன் 3 தங்கப் பதக்கங்களையும் 1 வெள்ளிப் பதக்கங்களையும் வென்றார். ஆடவர் குரூப் 2 பிரிவில் அப்துல் ஹெபீஸ் 3 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தினார். மகளிர் குரூப் 3 பிரிவில் அல்ஃபியா, குசி, பவந்திகா, அனன்சியா ஆகியோர் அடங்கிய அணி தங்கம் வென்றது. மேலும் அல்ஃபியா 1 தங்கப் பதக்கத்தையும் ஆர்யா சத்தார் 2 வெள்ளிப் பதக்கங்களையும் வென்றனர். இப்போட்டி தொடர் முழுவதிலும் முதலிடம் பிடித்த தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. மயிலாடுதுறை அருகே மாணவர்கள் நிறுத்தி வைத்திருந்த மிதிவண்டிகளை மர்ம நபர் ஒருவர் திருடிச் செல்லும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நல்லாடை முக்கூட்டு பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அங்குள்ள பேருந்து நிறுத்தம் அருகே தங்களது மிதிவண்டிகளை நிறுத்திவிட்டு பேருந்துகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகின்றனர். வழக்கம் போல் மாணவர்கள் மிதிவண்டிகளை நிறுத்திவிட்டு சென்றிருந்த நிலையில் அங்கு நோட்டமிட்ட நபர் ஒருவர் மாணவர்கள் சென்ற பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிதிவண்டியை திருடிச் சென்று உள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அதற்கான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே இசையமைப்பாளர் AR ரகுமானின் மகன் AR அமீன் தனது நண்பருடன் காரில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கால் டாக்ஸி மீது கார் மோதியதில் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். பிரபல இசையமைப்பாளர் AR ரகுமானின் மகன் AR அமீன் சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே தனது நண்பர் பார்க்கவுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த கால் டாக்ஸி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் AR அமீன், அவரது நண்பர் பார்க்கவ், கால் டாக்ஸி டிரைவர் ஆகிய அனைவரும் லேசான காயங்களுடன் தப்பினர். பின்னர் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பினர். இந்த விபத்து குறித்து அடையாறு போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஏஆர் அமீன் சிறுவயதிலேயே தன் தந்தையின் இசையில் ஓகே கண்மணி உள்ளிட்ட படங்களில் பாடல்கள் பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். TNBL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 9வது போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி பெற்று உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் 19வது TNBL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 9வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த திண்டுக்கல் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 126 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 127 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சேப்பாக் அணி 16 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 131 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் அதிரடியாக விளையாடிய ஜெகதீசன் 90 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,21,744 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 114 புள்ளிகள் அதிகரித்து 78,613 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 34 புள்ளிகள் அதிகரித்து 24,605 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும் வகையில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். தமிழ் மொழியின் பெருமையை பாதுகாப்பதில் தாவேக அரசு சமரசம் செய்யாது என முதலமைச்சர் விஜய் உறுதி. புதிய ஆட்சியில் அள்ளி தருவார்கள் என எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு தாவேக அரசு கிள்ளி தருவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் விமர்சனம். விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை படிப்படியாக திமுக ஆட்சியில் உயர்த்தியது என வேளாண் துறை அமைச்சர் வினோத் குற்றச்சாட்டு. தில்லியில் அறவழியில் போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு உள்துறை மந்திரி அமித்ஷா பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று ஒரு தேர்தலில் வெற்றி பெறவில்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள காசா அமைதி திட்டத்தை நிராகரித்தது இஸ்ரேல். ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.